ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்மளோட நலநிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்ம ராசிக்கு புத்தாண்டில் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? வரப்போகிற 2026 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். 2026 வரக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. 2026ஆம் ஆண்டு பிறக்க இருக்கிற நிலையில் சிம்ம ராசிக்கான புத்தாண்டு பலன்களை நம்ம முழுமையாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் திருக்கணிதத்தின் மற்றும் வாக்கிய முறைகள் ஏற்பட உள்ள குரு ராது கேது பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான ராசி பலன்கள் நம்ம பார்க்கலாம். வரும் ஆண்டு சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே கணிச்சிருக்காங்க. அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கான 2026க்கான பலன்களை நான் சொல்கிறேன். திட்டமிட்ட செயல்பாடுகளில் தொடர்ச்சியாக நல்லது மட்டுமே நடக்கும். ஆண்டு சோம்பல் எல்லாத்தையுமே தவிர்ப்பதும் நேரடி கவனம் உங்களுக்கு உயர்வுகளை தொடர்ச்சியாக கிட்ட செய்யும். அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிட்டும். உடனிருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி சேகரிக்கும். அனுபவம் மிக்கவங்களோட வார்த்தைகள் அவசியமாக கேளுங்க. பொறுப்புகள் நேரடியாக கவனிங்க. வெளியூர் செல்லும் சமயத்தில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. பொறுப்புகளில் நேரடியாக கவனம் செலுத்துங்க. இல்லத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வாழ்க்கை துணை கூட பார்த்திங்கன்னா உடல்நலம் சரியாகும். வாரிசுகள் வாழ்வில் சுபகாரிய தடைகளை நீக்கும். தேவையற்ற கடன் பெறவோ தரவோ வேணாம். பெற்றோர் பெரியோருடன் பார்த்திங்கன்னா மனம் விட்டு பேசுங்க. பெண்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அதிக நன்மைகளை பெறலாம். அதுக்கப்புறம் அசையா சொத்து சேரும். செய்யும் தொழிலில் பொறுப்புணர்வோடு செயல்படுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் வளர்ச்சி ரொம்ப அமோகமாக இருக்க போது. செல்லும் நாடுகளில் சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அரசியலில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா வளர்ச்சி அதிகரிக்க போது. மேலிடத்தில் உங்களோட ஆதரவு மகிழ்ச்சி தரும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பல விதங்களில் நன்மையை பெற போகிறீங்க. சினிமா கலைத்துறையினர் அப்புறம் வாய்ப்புகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்ப்பாளரிடம் பார்த்திங்கன்னா அதிகமாக நெருக்கமாக இருக்க வேண்டாம். மாணவர்களுக்கு சோம்பல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதாவது வாகன பழுதுன்னு உடனே சரி செஞ்சு வச்சுக்கோங்க. நரம்பு அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அப்புறம் படபடப்பு அல்சர் இது போன்ற இது வரலாம். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரிய நன்மைகளுமே இந்த வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே அமோகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையோட வழி உறவுகள் ரொம்பவுமே ஆதாயம் அடைவீங்க. எதிரிகள் கொஞ்சம் பலவீனமாவாங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க. முதலீடுகள் ரொம்பவுமே லாபம் சிறப்பாக இருக்கும். இறங்கிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி தாங்க. மந்தம் சோர்வு நீங்கி மனதில் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை குறைய போகுது. பழைய பாக்கி எல்லாமே வசூலாயிடும். சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். பிரிந்த உறவுகள் உங்களே அறியாமல் சேர போகிறாங்க. உங்களோட துணைவி கூட இருந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க போகுது. முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வருஷத்தை வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நீண்ட காலமாக திட்டமிட்டு வண்டி வாகனங்களை வாங்க மகிழ்வீங்க. வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கழுத்து வலி அப்புறம் ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் விரயம் இருக்கும். திங்கள் கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலில் போய் வழிபட்டுட்டு வாங்க. எலுமிச்சம்பழத்தால் செஞ்ச எலுமிச்சை சாதத்தை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். பிள்ளையார்பட்டி செஞ்சு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். எப்படி நம்ம இந்த கருத்துக்கள் எல்லாமே அனைத்து சிம்மராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்து தான். உங்களோட எந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த தொழில்களையும் தொடங்குங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.